இந்த இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு 4 பக்கம் தான் ரோடு இருக்குது, நான் கிழக்கு பார்த்து கட்டலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு ஜோசி போறாங்க. உங்க ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கிழக்கு திசை தான் வருது, நீங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டுங்க, கிழக்கு பார்த்து வீடு கட்டினா இத்தனை போல வாழ்க்கை அமையும், நல்ல பொருளாதார மேம்பாடு இருக்கும், நல்ல மனைவி வரும், வாழ்க்கை வரும் அப்படின்னு போய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி டைரக்ஷனை நீங்க உள்வாங்கிக்கணும். அப்ப போய் இப்ப இந்த மாதிரி பிளாட்டுக்குள்ள வீட்டை வந்து இதே மாதிரி தான் வீட்டை கட்ட போறோம். நம்ம இப்படி பார்க்கும் வீட்டை கட்டினீங்கன்னா வடக்கு பார்த்த வீடுன்னா இது பாருங்க, இது வடக்கு பார்த்த வீடு இப்படி இருக்கும். கிழக்கு பார்த்த வீடா இருந்தாலும் இப்படி இருக்கும், இந்த கிராஸ்க்குள்ள இருக்கும். படத்தை போட்டு காமிச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு பெரிய பிளாட் இருக்குது. இந்த பிளாட்டுக்குள்ள இங்க பாருங்க, இந்த இடத்த பாத்துங்க. இதுதான் வந்து சரியான வடக்கு தெற்குன்னு வச்சுக்கோங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஒருத்தர் 90 டிகிரிக்காக வீடு கட்டுறான்னு சொன்னா இப்படிதான் கட்டியாகணும். வடக்கு பார்த்து வீடுனா இது பிளாட், சுத்தி காம்பவுண்ட், வீடு இப்படி கோணையா கட்டணும். கிழக்கு பார்த்து கட்டினா இப்படி கட்டணும், தெற்கு பார்த்து கட்டினா இப்படி கட்டணும், மேற்கு பார்த்து கட்டினா இப்படி கட்டணும். இப்படி கட்டினா எல்லாம் அங்கங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு பொந்தா தெரியும், இங்க ஒரு சந்தா தெரியும், இங்க இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னா இதை வந்து நம்ம நேர் பண்ணி கட்டுவோம். நேர் பண்ணி கட்டுறப்ப எப்படி கட்டுவோம்? இதே பிளாட்டுக்குள்ள இப்படி ஒரு சாதாரணமா தானே கட்ட போறோம், ஒரு செவ்வக டைப்ல இப்படிதான் கட்டுவோம், ஒரே அளவு வச்சு. அப்ப இப்படி கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வீடு வந்து இப்படி பார்க்கும். இப்படி பாக்குறப்ப என்ன, தெற்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம், இந்த இடம் தென்கிழக்கு மூலையை பார்க்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு தென்கிழக்கு மூலையை பார்த்துச்சுன்னா முதல்ல அவன் எந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறானோ கடங்காரன் தான் ஃபர்ஸ்ட் ஆகும். தென்கிழக்கு மூலை பாதிச்சுட்டுன்னா முதல்ல கடங்காரன், 2வது நோய், 3வது வம்பு, 4வது வழக்கு, கோர்ட்டு கேஸ், எல்லாம் வீடு தேடி தன்னப்பால வரும். இது நடைமுறையில நம்ம பார்த்த விஷயம். அப்ப இந்த இடத்த கிழக்கு பார்த்து வீடு கட்டலாமா? 100% கட்டவே கூடாது. சரி, நான் எனக்கு ரோடு மேற்கு பக்கம் இருக்குதுப்பா, நான் மேற்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம், இந்த தெற்கு பார்த்து வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க. இங்க எப்படி தென்கிழக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி வீடு வந்து இதுதான் திசையோட நேர், வீட்டோட நேர் இதெல்லாம். அப்ப இப்படி கட்டுறப்ப என்ன ஆகும், தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேரு சவுத் வெஸ்ட், தென்மேற்கு மூலைன்னு பேரு.